கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹalleluya. இந்த பவுலுக்கு அநேக சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு இருக்கிற மனுஷன், அவர் பலவீனமாக இருக்கிற மனுஷன், கண்களை தண்ணி ஒழிந்து கொண்டு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப குள்ளமாக இருப்பார், சரீரத்தில் அங்கங்கே பலவீனத்தோடு காணப்படுகிறவர். அவர் போய் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாராம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், என் கிருபை உனக்கு போதும்பா, பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். உன்னுடைய பலவீனம் இருக்கு இல்லையா, அதில் ஏன் பலன் உனக்கு பூரணமாக இருக்கும், போப்பா, நீ இருக்கிறதோடவே போ, அதே உனக்கு போதும் ஆண்டவர் சொல்லிட்டாங்களா. அவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கார், எவ்வளோ அதிசயத்தை செய்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நீங்க எடுத்து வாசிக்கும் போதுதான், பவுலை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். பவுல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியாய் வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன், ஆண்டவருக்காக வைராகியம் கொண்டு வாழ்ந்தார். ஹalleluya. அந்த தெய்வ மனுஷன், என்னுடைய சரீரத்தில் ரொம்ப பலவீனமா இருக்குதுப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆண்டவர் சொல்றார், ஏன் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டாருங்களா. வேறு எதுவுமே, அவர் அந்த பலவீனத்தோடவே ஊழியம் செய்தார். ஆண்டவர் அந்த பலவீனத்தோடவே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அவர் அழகாய் ஊழியம் செய்தார், ஓடினார் தேவனுக்கென்று சொல்லி. தேவனுக்கென்று ஆண்டுடைய வார்த்தைகளை எழுதுவதும் சொல்லுவதிலும் உண்மையும் உத்தமமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக அநேக அடிகளை வாங்கினார். என் பிரியமான தேவச்சனமே, அதுபோலத்தான் என்னுடைய சரீரத்தை நான் ஆண்டவருக்காகத்தான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக தான் அநேக பாடுபடுறேன். என்னால் முடிந்த அளவுக்கு மற்ற பெண்களுக்கு போய் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், அநேக கூட்டங்களுக்கு போய் நான் செய்தி கொடுக்கிறேன் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளில் பலவீனத்தில் தான் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும்பா. நீ பலவீனமாக இருக்கும்போது தான்ப்பா என்னை நோக்கி பார்ப்ப. நீ நல்லா ஸ்ட்ரென்த்தாக, என்னுடைய மாம்சம் நல்லா தான் இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கு நீ நினைப்ப. ஆனால் நீ பலவீனமாக இருந்தால் மற்றவர்களையும் நீ நோக்கி பார்ப்ப, என்னையும் நீ நோக்கி பார்ப்பேன்னு சொல்லித்தான் பவுலுக்கு ஆடுற இந்த இடத்துல ஒரு முள்ளையே கொடுத்துருக்கா. அது குத்தி கொண்டே தான் இருக்கு. அந்த குத்துதல் வாங்கி கொண்டே தான் ஆண்டவருக்கென்று அவர் வைராகியமாக ஊழியம் செய்கிறார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நான் பலவீனமாக இருக்கு, நீங்கள் கவலைப்பட, உங்களுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பலவீனத்திலையும் அவர் உங்களை பலனாய் தாங்கி கொண்டிருக்கார். அந்த பலவீனம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் கர்த்தருடைய கிருபை. ஹalleluya. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா. அந்த கிருபையோடவே நீங்கள் போகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, வரீங்க. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தருக்காக திறப்பில் நிற்கிறீங்க, மற்ற ஜனங்களுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய பலவீனத்தின் மித்தம் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நான் பலவீனமாக இருக்கிறேன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து மாத்திரம் போயிடாதீங்க. இந்த பலவீனத்திலேயே ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஓட பலன் கொடுப்பார். அவங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கா. அப்போ உங்களுக்கு பலவீனத்தை நீங்கள் பெருசாக நினைக்க, கர்த்தருடைய பலன் என் கூட இருக்குதேன்னு அதை நீங்கள் பெருசாக நினைங்க. பலவீனத்தையும் என்னை பலனாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் புலம்ப கூட கூடாது. மற்றவர்கள் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் இவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க. இல்லை, ஏன் பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பலன் என்கிட்ட இருக்குதுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரியமான தேவச்சனமே, அப்பொழுது நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. ஹalleluya. நான் கர்த்தருக்காக வைராகியமாக ஓடிக்கொண்டிருக்கேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன், கர்த்தர் சொல்லுகிறது ஜனங்களுக்காக நான் திறப்பில் நின்று செபிக்கிறேன், கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய பலவீனம் தடுக்குது. நினைக்க பலவீனத்திலேயே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை பிடித்து நீங்க அறிக்கை பண்ணும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹalleluya. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பாவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே, உங்க கிருபையும் இரக்கமும் தயவும் எங்க மேல அளவில்லாம கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிப்பா. எப்படியா நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பலவீனம் என்று சொல்லி விழுந்து விடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா, ஓட செய்யுங்கப்பா, ஓட செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவரவர்கள் அவளை வைத்திருக்கிற அந்த பாதையில் ஓட கிருபை செய்யுங்கப்பா. பலவீனம் என்று சொல்லி யாரும் எங்கேயும் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் ஆண்டவரே அவங்களை கரெக்டாக ஓட விடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி விசுவாசத்தோடும் பிள்ளைகள் ஓட கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.